கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 17:30 அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று நாம பார்க்கிறோம். அறியாமையுள்ள காலங்களில் அப்படின்னு சொல்லும்போது, அறியாமை, நாம ஒரு காலத்துல அறியாமை இருந்தோம். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நம்ம இருட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சு நம்ம அதையே பிராக்டிஸ் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருந்தோம் இல்லையா? பாவ வாழ்க்கையில இதுதான் வாழ்க்கை, நம்ம கோவப்பட்டா தப்பு இல்லை, எதிர்த்து பேசினா தப்பு இல்லை, சண்டை போட்டா தப்பு இல்லை, நம்மளுடைய உரிமையை நாம் கோருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தத்துவத்தை வேற பேசிக்கிட்டு மனசுல நீ நினைக்கிறபடி வாழு, அதுதான் வாழ்க்கை, வாழ்க்கை ஒரு முறை தான், நீ என்ன நினைக்கிறியோ அதன்படி வாழு, சந்தோஷமா இரு, எப்பொழுதும் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனம் போன போக்குல வாழ்ந்துரு, மறுபடியும் இன்னொரு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் நாம. அப்போ அதெல்லாம் அறியாமையுள்ள காலங்கள். அந்த காலங்கள்ல தேவன் என்ன பண்ணார், பார்க்கலாம், எப்ப உணர்வு வருதோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தார். ஆனால் நமக்கு அது தெரியவே இல்லை. வெளிச்சம் ஒண்ணு இருக்குன்றதே தெரியல. வெளிச்சம் ஒண்ணு இருக்குதான்னு பாக்குறாங்களா, தேடுறாங்களான்னு பாக்குறாரு. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரத்திலிருந்து கர்த்தர் பூமி எங்கு, அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது 4ஆகமம் புத்தகத்துல பாக்குறோம். அப்புறம் சங்கீதத்திலயும் ஒரு இடத்துல இருக்கு. அப்போ இந்த மாதிரி தேவன் அவரை தேடுகிறவர்கள் இருக்கிறார்களான்னு பாக்குறாங்க. ஆனால் அவங்க ஒளி ஒண்ணு இருக்கு அப்படின்றதே தெரியாம இருட்டையே பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுலயே ரொம்ப என்ன சொல்றது, நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவே போதுமானதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பாக்குறாரு, இவங்களா நம்மள தேட மாட்டாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும், அவர்கள் நம்மை தேடத்தக்கதாக கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். போதும்பா, நீங்க பாவத்துல வாழ்ந்தது போதும், நீங்க வாழ்றதெல்லாம் பார்க்கும்போது என்னால சகிக்க முடியல, என்னால என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல, என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, நீங்க வாழ்ந்ததெல்லாம் போதும், நானும் நீங்க திருந்துவீங்க திருந்துவீங்க திருந்துவீங்கன்னு பாக்குறோம். ஆனா என்ன பண்ணல, நீங்க திருந்தல. அப்போ நீங்க திருந்தணும், வெளிச்சம் ஒண்ணு இருக்கு, ரட்சிப்பு ஒண்ணு இருக்கு என்பதை நீங்க அறிய வேண்டும் என்று ஆண்டவர் மனுஷருக்கு எல்லாம் கட்டளையிடுகிறார். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கட்டளையிட்டு பெரிதான ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். அப்போ நாம் எப்படியாகிலும் அந்த ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோம்னா அதுல இருந்து வெளியில போகாதபடி நாம் உறுதியாய் அவருக்குள்ள தரித்து நிற்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ தேவன் காணாதவர்கள் போல இருந்த காலகட்டங்கள்ல நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்போ தேவன் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ரட்சிப்பு அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில புதுப்பித்தல் அவசியம். ஒருத்தன் பழைய மனிதன் இறந்தான், புதிய மனிதன் பிறந்தான், பழையது கழிந்தன, புதியது வந்துச்சு அப்படின்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. அப்போ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது ஒரே நல்ல ஒரு மனுஷன் அவ்வளோ காலம் பாவத்திலேயே வாழ்ந்த மனுஷன், பாவத்திலேயே பிறந்த மனுஷன், பாவத்திலேயே உழன்ற மனுஷன் திடீர்னு புதுசா மாறிட முடியாது. ரட்சிப்பு இருக்கிற காலகட்டங்கள்ல அந்த ரட்சிப்பு ஃபர்ஸ்ட் பெற்ற காலங்கள்ல கொஞ்ச நாள் அப்படியே ரொம்ப ஒழுக்கமா இருப்பான். அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை திறடின்னு போயிடுவான். அப்போ ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு என்பது அவசியம். ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியத்துல மனுஷனுடைய மாம்சம் புதுப்பிக்கப்படுதல் அவசியம். கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ள நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளின் ரட்சிப்பு நமக்கு அவசியம். அப்போ இந்த நேரத்துல நம்ம ஆண்டரை உறுதியாய் பிடித்துக்கொண்டு அவரை நாம் பின்பற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமா, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.